ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் அகல்யா ஜெகதீஷ். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கள் ஊரில் கோயில் கொடை நடந்துச்சு, அதோடய வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறீங்க. 3 நாள் கொடை, திங்கள் செவ்வாய் புதன். இது திங்கக்கிழமை சாயந்தரம் 6 மணி போல் குற்றாலத்துலேருந்து தீர்த்தம் கொண்டு வந்து அதை வச்சு அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணி பூஜை நடந்துச்சு. அந்த வீடியோ தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அடுத்தடுத்து என்னென்ன நடந்துச்சு, நாங்கள் என்ன பண்ணோன்னு பார்க்கலாம் வாங்க. அது முடிஞ்சோடனே அடுத்ததாக விளக்கு பூஜை ஆரம்பிச்சிருச்சு. நானும் என் பொண்ணும் விளக்கு பூஜை எடுத்தோம். அந்த வீடியோ தான் இது. எங்கள் பாப்பாவும் நான் தான். எங்கள் பாப்பா இதுதான் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறா. அவள் அப்படியே பக்கத்தில் மட்டும் உட்காந்துரு, அடுத்து என்னென்ன பண்ணுறாங்கன்னு பாருன்னு சொல்லி சொன்னேன். அவள் அந்த பாட்டு எல்லாத்தையுமே அவள் படித்தா. ஏன்னா அவளுக்கு புதுசாக இருக்குல்ல, இது வரைக்கும் அப்படி எதுவும் பண்ணதில்லை. இது வந்து கரண்ட் ஆஃப் ஆகிருந்துச்சு, அந்த நேரத்தில் எடுத்தேன். வெளிச்சத்தில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், நல்லா இருந்துச்சு. அதனால தான் சரி வீடியோ எடுப்பேன்னு எடுத்தேன். வருஷம் விளக்கு பூஜை நடக்கும். விளக்கு பூஜை நிறைய பேர் எங்கள் ஊரில் எல்லாருமே எடுப்போம். விளக்கு பூஜை முடிஞ்சோடனே நாங்கள் வந்து சீட் வாங்கியிருப்போம்ல, அதை வச்சு குலுக்கி போட்டு விளக்கு கொடுப்பாங்க விழுந்தவங்களுக்கு, பேர் விழுந்தவங்களுக்கு. இந்த வீடியோ ஆல்ரெடி ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். நாங்கள் விளக்கு பூஜை எடுத்தோம், ப்ரைஸ் விழுந்திருக்குன்னு சொல்லிட்டு. அப்படி குழுக்களில் என் பொண்ணுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் விழுந்துச்சு. அவங்க 2 பேருமே இதுதான் ஃபஸ்ட் டைம் விளக்கு பூஜையில் உட்காந்து எடுக்காங்க. ஏன்னா இல்லைனா வருஷம் நான் மட்டும்தான் பேர் கொடுப்பேன், நான் தான் எடுப்பேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அவங்க எடுத்திருக்காங்க. அப்படி பூஜை முடிஞ்சோடனே வீட்டுக்கு வந்துவிட்டோம். வீட்டில் அப்படி அதை வச்சு விளக்கு பொருத்தணும். அதனால் 2 விளக்கையும் வச்சு விளக்கு பொருத்திட்டு புது விளக்கையும் பக்கத்தில் வச்சாச்சு. வச்சு சாமி கும்பிட்டோம். அதுதான் எடுத்தோம். அடுத்து திருப்பி சாப்பிட்டு கோயிலுக்கு வந்துட்டோம். என்னென்னா பாட்டு கச்சேரி. இந்த ஒரு சைடு பாட்டு கச்சேரி, இன்னொரு சைடு ஆட்டம் நடந்துட்டு இருந்துச்சு. அதுதான் 2 சைடு. அவங்க வந்து ஆட்டக்காரங்க படிக்கவே இல்லை. இவங்க வந்து இந்த பாட்டுக்கு சினிமா பாட்டு படிப்பாங்கள்ல, அந்த பாட்டு படிக்கிறதுக்கு தான் அவங்களே டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அதனால் கொஞ்சம் நேரம் ஆடினாங்க, அப்புறமா கிளம்பி போயிட்டாங்க. பாருங்கள், இந்த ஒரு பக்கம் ஆடுறாங்களா, அந்த சைடில் தெரியுது பாருங்கள், அதை கேப்சர் பண்ணியிருக்கேன். இங்கே ஃபுல்லாக ஆட்டக்காரங்க அவங்க ஆடிட்டு இருந்தாங்க. 2மே பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருந்துச்சுங்க. ஏன்னா அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்தா தானே கரெக்டாக இருக்கும். இவங்க படித்து ஆடினாங்கன்னா அதுக்கு மேட்சிங்காக இருந்திருக்கும். அவங்க படிக்கிறதுக்கு இவங்க ஆடினதும் வித்தியாசமாக இருந்துச்சு. 2 சைடு மாற்றி மாற்றி பார்த்து எல்லோரும் சிரிச்சிட்டு இருந்தோம். அப்புறம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம். வீட்டுக்கு வந்து பார்த்தா நைட்டு 1 மணிங்க. 1 மணிக்கு தான் தூங்கினோம். ஆனால் சரி, ஆனால் இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது கச்சேரி. நாங்கள் தான் சரி தூக்கம் வருதுன்ட்டு வந்துட்டோம். காலையில் தூங்கி எழுந்திரிச்சிட்டு ஒரு 9 மணி இருக்கும். அதுக்கப்புறமா எங்கள் கிணத்துக்கு போவோம். ஏன்னா போய் ரொம்ப நாள் ஆச்சு, அது எப்படி இருக்குன்னு பார்ப்போன்ட்டு போனோம். எப்பவும் போகிற வழியில் போக முடியாதுங்க. ஏன்னா இப்போ மழை பெஞ்சிட்டு பார்த்தீங்களா, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில். அந்த மழையில் எங்கள் கிணத்துக்கு பக்கத்தில் இருக்க குளம் ரொம்பி எங்கள் கிணத்துக்கு போகிற வழியே மறைச்சிருச்சு. அதனால் போக முடியாது. அப்படி இந்த இப்போ ரோடு தெரியுது பாருங்கள், இது வழியாக தான் எங்கள் கிணத்துக்கு வரணும். ஆனால் அது ஃபுல்லாகவே தண்ணியில் ரொம்பிருச்சு. எங்கள் கிணத்து பொலியோட தண்ணி தான். இப்போ தான் கொஞ்சம் வத்தி இருக்குது. அதனால் வேறு பாதைக்கூடியாக தான் வரணுன்ட்டு சரின்னு அந்த பாதைக்கூடியாக வந்தோம். எனக்கே ஃபஸ்ட்டு எங்கள் கிணத்த பார்த்து ஷாக் ஆகிடுச்சு. இது நம்ம கிணறு தானா அப்படின்னு. ஏன்னா தென்னை மரம் சின்ன கண்ணாக வச்சுருக்கும் போது நான் வந்தேன். அதுக்கப்புறம் தம்பி கன்சீவ் ஆகி டெலிவரி அப்படி இப்படின்ட்டு வரவே இல்லையா, ரொம்ப நாள் ஆச்சு. பார்த்தோன்னே எனக்கே இதாகிடுச்சு. இந்த வேப்ப மரம் தெரியுது பாருங்கள், இதுலேருந்து மேற்க பனையிலேருந்து ஃபுல்லாகவே எங்களோட இடம்தான். கிழக்கு அந்த தண்ணி கிடக்கிற வரைக்கும் கொஞ்சத்தில் மட்டும்தான் தென்னை வாழை அந்த மாதிரி போட்டிருக்கு. மற்றபடி எதுவுமே பார்க்கல இருக்கு. ஆனால் தண்ணிலாம் நிறைய இருக்குது. காட்டுறேன் பாருங்கள், பக்கத்தில் போகும்போது கிணறே ரொம்பிடுச்சு மழைக்கு. அதை யூஸ் பண்ணாமல் அப்படி இருக்குது. எங்கள் அத்தியா வந்து அந்த ஒரு மாதிரி
நரிவால் செய்வோம் தெரியுமா, அந்த நரிவால்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பறிச்சுக்கிட்டு அப்படியே உள்ளே போனோம். இது எங்கள் கிணத்து பக்கத்தில் கிணறு அடித்தது. இது கிணத்து ரூமு, அதுவே ரெம்பி கிடக்கு. இதெல்லாம் மலை செடி, கருவேப்பிலை செடி ஃபுல்லாகவே முளைச்சிருக்கு. இதுதான் எங்கள் அந்த கிணறு தோண்டின கல்லாம் எடுத்து வெளியில் போட்டிருக்கு. இது ஃபுல்லாகவே தென்னை அந்த மாதிரி வச்சு விட்ருக்கு, கொய்யாமா அப்படி. இது பாருங்கள் எங்கள் கிணறு கீழேருந்தே தண்ணி, இதுதான் பாதை, இப்படி தண்ணி கிடக்குன்னு பாருங்கள். கீழே நின்றுக்கிட்டே கோரிடலாம், அந்த மாதிரி தான் தண்ணி கிடக்கு. இப்போதைக்கு யூஸ் பண்ணல, தென்னைக்கு இதுகளுக்கு மட்டும் போட்டு விட்டுட்ருக்கோம், வேறு எதுவும் பண்ணலை. எப்படி கிடக்கு எங்களுக்கே ரொம்ப இதாக இருந்துச்சு. எங்கள் அத்தியா பார்த்துட்டு தண்ணி என்ன இப்படி கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளை, ஏன்னா கிணற பார்த்துருக்கா, தண்ணியோட இவ்வளோ பக்கத்தில் பார்த்தது இல்லைல்ல. இப்படி தான் இருக்குங்க எங்கள் கிணறு. ஓரளவுக்கு எல்லா செடியுமே இருக்குது, அதை தான் வீடியோவில் காட்டியிருக்கேன் பாருங்கள். மாதுளஞ்செடி, கொய்யா செடி, மாமரம், வாழை, தென்னை, இப்படி ஓரளவுக்கு எல்லாமே இருக்குது. சின்ன சின்ன கண்ணாவும் இப்போ தான் வச்சுருக்கு. எங்கள் ஆச்சியோட பராமரிப்பில் தான் இருக்குது. அவங்க தான் இவ்வளவும் வச்சுருக்காங்க. அதை தான் சரி போய் ஏன்னா வருஷம் ஆயிடுச்சா, சரி பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு, ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இப்படிலாம் போய். எங்கள் கிணத்துலேயே பார்த்துட்டு அங்கேயும் பார்ப்போம் அப்படின்ட்டு தான் போனோம். நல்லா இருந்துச்சு பாருங்கள். எங்கள் அத்தியாட்ட தண்ணி தான், அவள் குற்றாலத்து தண்ணி இங்கே வந்து கிடக்கு அப்படிங்க. ஏன்னா அந்த தண்ணி தேங்கி இருக்கிறத பார்த்தோட அவளுக்கு அந்த குற்றால ஞாபகம் தான். இது மழைக்கு பெஞ்ச தண்ணின்னு. இங்கே பாருங்கள், குளம், கிழக்க குளம், இங்கே வரைக்கும் தண்ணி. நாங்கள் நிற்கிறதுக்கு கிழக்கு ஃபுல்லாகவே தண்ணி தான். இப்போ தான் கொஞ்சம் வத்தி இருக்காமா, இல்லாட்டா ஃபுல்லாக இது வரைக்கும் எங்கள் கிணத்து பொழி வரைக்கும் தண்ணி கிடந்துச்சான். எங்கள் கிணத்துக்கு கிழக்கிட்டு ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊருக்காரங்களே இது வழியாக தான் போகணும். ஆனால் அது அவங்களே வர முடியாது, இப்போ சுற்றி தான் போய்கிட்டு இருக்காங்க. எல்லாமே லாக் ஆயிடுச்சு. கிணத்துக்காரங்கெல்லாம் வேறு வழியாக தான் வந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கம்மா. அப்புறம் தென்னையெல்லாம் இப்போ உள்ள தென்னைலாம் முன்னாடிலாம் வளர்த்தியாக இருக்குமா, இப்போம்லாம் குட்டை தென்னையாக இருக்குது, ஆனால் காய் காய்ச்சிருக்கு. எங்கள் கிணத்து தென்னையுமே குட்டையாக தான் இருக்குது, ஆனால் காயெல்லாம் காய்ச்சி. இந்த பாருங்கள், ஹைட்டு கம்மியாக தான் இருக்குது, ஆனால் காய்ச்சிருக்கு. அப்புறம் பார்த்தா இது உளுந்து பயிர் வச்சுருந்துச்சா, அங்கே தான் வீடியோ எடுக்கேன். இது வந்து பயத்தங்காய் பறிச்சுக்கிட்டு இருக்கேன். பயிர்னால் சிறு பயிர், பச்சை பயிர்னு சொல்லுவோம்ல, அந்த பயிர். நம்ம சாம்பார் பருப்பு குழம்பெல்லாம் வைப்போமா, அந்த இது. அதை தான் பறித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் விளையலை, ஆனால் சிலது காஞ்சி இதாகிடுச்சு. இப்போ மழையினால் பயிர் பிடிக்கவே இல்லை. அதுதான் எங்கள் அத்தியா காட்டுறான், அவளுக்கு வித்தியாசமாக இருக்கானா பாருங்க. தான் பிச்சு அவங்களுக்கு காட்டுவோம். அப்படி எங்கள் ஊர் சைடு உள்ளவங்க பார்த்துருப்பாங்கங்க, வெளியூர் சைடில் உள்ளவங்கலாம் பார்த்துருக்க மாட்டாங்க. அதுக்காக தான் இதை காட்டினேன். வெளியிலேருந்து பார்க்கவங்களுக்கு தெரியாதுல்ல, அதனால் அதை தான் சாப்பிட்லாம். அப்படி சாப்பிட்டு பார்த்துட்ருக்கோம். பார்த்தா இன்னும் காஞ்சிருச்சு, கொஞ்சம் அங்கங்கே காஞ்சும் இருக்குது. இங்கே உளுந்தெல்லாம் நிறையாவே காஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நாளில் உளுந்து பிடுங்குற மாதிரி தான் இருக்கும். நிறையா சைடு உளுந்தெல்லாம் பிடுங்கிட்டாங்க. எங்களுக்கு வந்து மழை பெஞ்சு தான் ரொம்ப பாதிப்பாயிருச்சு, இல்லைன்னா ஒன்றும் தெரிஞ்சிருக்கு. கொஞ்சம் ஓரளவுக்கு விளைச்சலாவது இருந்திருக்கும். இது வந்து காஞ்ச வத்தலுங்க, அதை தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். காஞ்சி பயிர் பிடிச்சிருக்கும், ஃபுல்லாக பயிர் பிடிச்சிருக்குன்னு பார்த்தா கொஞ்சம் தான் பயிர் பிடிச்சிருக்கு. அதுதான் வீடியோ எடுத்துகிட்டு சிரிச்சு, பயிர் நிறையா இருக்கும் காட்டுவோம் அப்படின்னு வீடியோ ஆன் பண்ணிட்டேன். பார்த்தா பயிரே பிடிக்கலை, கம்மியாக தான் இருந்துச்சு. அதை தான் சொல்லி சிரிச்சிட்டு இருந்தேன். இவ்வளோதாங்க இந்த வீடியோ. அடுத்தடுத்து கோயில் கொடையில் என்ன பண்ணோன்னு பார்க்கலாம் வாங்க.